ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜூன் மந்த் டிஸ்ஃபேஜியா அவேர்னஸ் மந்த். இந்த டிஸ்ஃபேஜியா அப்படிங்கிற கண்டிஷன்னா என்ன, டிஸ்ஃபேஜியா பத்தி ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்டா நான் இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். இந்த டிஸ்ஃபேஜியா அப்படிங்கிற கண்டிஷன் என்னன்னா, நீர் ஆகாரங்களோ இல்ல சாலிட் ஃபுட்ஸோ எந்த வகையான ஃபுட்டா இருந்தாலும் அது சாப்பிடுறதுல நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். இதுதான் டிஸ்ஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடுறதுல தான் என்ன பிரச்சனை வரப்போகுது, சும்மா வாயில போட்டோம், சவைக்கிறோம், முழுங்குறோம், இவ்வளவுதானே, இது ரொம்ப நார்மலா நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் இந்த முழுங்குறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஏன்னா இது 50க்கும் மேற்பட்ட மசில்ஸ், நரம்புகள், இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த பர்டிகுலர் ஸ்வாலோயிங் அப்படிங்கிற மெக்கானிசமே நடத்துது. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிஸ்கெட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த பிஸ்கெட் எடுத்து வாய்க்குள்ள போடுறேன். அப்ப என்னோட நாக்கு, என்னோட பல்லு, என்னோட சுத்தி இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் சவைச்சு அந்த பிஸ்கெட்டை ஒரு போலஸ், ஒரு குட்டி உருண்டை மாதிரி ஆக்கிடும். இப்ப என்னோட நாக்கோட பின்புறம் என்ன பண்ணுனா, அந்த போலஸ உள்ள தள்ளி அதோட தொண்டை பகுதிக்குள்ள போகும். இந்த தொண்டை பகுதியில என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு 2 குழாய் வருது. ஒன்னு உணவு குழாய், இன்னொன்னு மூச்சு குழாய். மூச்சு குழாய்க்குள்ள எந்த சாப்பாடுமே போகாது. அப்படி போகும்போது தான் நம்ம பொறையேறுது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன ஆகும்னா, இது உணவு குழாய்க்குள்ள போகணும். சோ உணவு குழாய்க்குள்ள போகணும்னா மூச்சு குழாய் ஆட்டோமேட்டிக்கா மூட ஆரம்பிச்சிடும். இப்ப உணவு குழாய்க்குள்ள போய் அது அப்படியே நம்மளோட வயிற்றுக்குள்ள போகும். சோ இப்படிதான் ஒரு ஸ்வாலோயிங் மெக்கானிசம் நம்ம எல்லாருக்குமே நடக்குது. சோ நம்ம சாப்பிடுற உணவு 3 ஸ்டேஜஸ், அதாவது ஒன்னு நம்ம வாயில, ஒன்னு நம்ம தொண்டையில, அப்புறம் நம்ம உணவு குழாயில. இந்த 3 ஸ்டேஜும் கிராஸ் பண்ணி தான் நம்ம வயிற்றுக்குள்ள போகுது. இந்த 3 ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜ்லயோ இல்ல ஏதாவது 2 ஸ்டேஜ்லயோ இல்ல இந்த 3 ஸ்டேஜ்லயுமே ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இதுதான் நம்ம டிஸ்ஃபேஜியான்னு சொல்றோம். இது ஒருத்தருடைய ஸ்வாலோயிங், அதாவது அவங்க முழுகிறத அஃபெக்ட் பண்ணும். அதனால அவங்களுக்கு நிறைய கான்சிக்வன்சஸ் வரலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் யாருக்கு வரும் அப்படின்னா, ப்ரிடாமினன்ட்லி அடல்ட்ஸ், வயசானவங்க, அவங்களுக்கு தான் வரும். ரொம்ப ரேர் சினாரியோஸ்ல சின்ன பசங்களுக்கும் இது வரலாம். எதனால முழுங்கறதுல பிரச்சனை வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் ப்ரிடாமினன்ட்லி பாத்தீங்கன்னா, உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை, அதாவது நாக்குல ஏதாவது பிரச்சனை, இல்ல ஜா, பல்லு, தொண்டை, இந்த மாதிரி உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வரலாம். ரெண்டாவது நரம்பு ரீதியா ஏதாவது பிரச்சனை, அதாவது அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், அதாவது பக்கவாதம் இல்ல ஏதாவது தலையில அடிபட்டு அந்த முழுங்கறதுக்கு சம்பந்தமான நர்வ்ஸ்ல ஏதாவது டேமேஜ் அப்படின்னா அதனாலயும் வரலாம். மூணாவது டியூமர், கேன்சர் தொண்டையிலயோ இல்ல நாக்குலயோ வாயிலையோ அதுக்கு சர்ஜரி பண்ணிருக்காங்களோ இல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களோ, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண ரேடியேஷன்ஸோ இல்ல மெடிகேஷன்ஸோ, இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் நமக்கு டிஸ்பேஜியா வரலாம். நம்ம வீட்டுல ஒருத்தவங்களுக்கு முழுங்கறதுல பிரச்சனை இருக்கு, டிஸ்பேஜியா இருக்கு அப்படின்னா எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கு. பட் ப்ரிடாமினன்ட்லி என்னென்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையா தெரியும் அப்படின்னா, அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஒரு விஷயத்த சாப்பிட்டு அது முழுங்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அண்ட் சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா, அப்படி லிப்ஸ்ல இருந்து எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே இப்படி ஒழுகுற மாதிரி இருக்கும், ட்ரூல் ஆகும். அவங்களால லிப்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணி உள்ள தள்ள முடியாது. ஏன்னா நம்ம லிப்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணாதான் சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போகும். அவங்களுக்கு லிப் க்ளோஷர் இருக்காது, எல்லாமே வெளியே வர மாதிரியே இருக்கும். அண்ட் சிலருக்கு பாத்தீங்கன்னா மூக்கால வெளியே வரும். சிலர் சாப்பிடும் போது அவங்களுக்கு எப்பவுமே பொறை ஏறுற மாதிரியே இருக்கும். நான் தண்ணி குடிச்சா எனக்கு பொறை ஏறுது, நான் சாப்பிட்டா பொறை ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அதாவது அடிக்குவேட்டான ஃபுட் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடிக்கு நியூட்ரிஷன் இருக்காது. ஸோ வெயிட் லாஸ் இருக்கும். அண்ட் இன்னுமே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, நான் சாப்பிட்டு இங்க ஏதோ ஒட்டியிருக்க மாதிரியே இருக்கு, சாப்பிட்டதெல்லாம் இங்க ஏதோ ஒட்டின மாதிரியே இருக்கு, என்னால அதை சாப்பிட முடியல, என்னால அதை முழுங்க முடியல, ஏதோ எனக்கு இங்க ஏதோ கட்டி மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு டிஸ்பேஜியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச யாருக்கோ டிஸ்பேஜியா, அதாவது முழுங்கறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அவங்கள நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய், டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் எதனால இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற ரீசன் எல்லாம் ரூல் அவுட் பண்ணும். ஒன்ஸ் இந்த ரீசனை ரூல் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பர்சன் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்க்கு ஸ்வாலோயிங்ல என்ன ரோல் அப்படின்னா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் பேச்சு மொழிக்கு மட்டும் இல்ல, முழுகிறது சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்க அதுக்கான அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ உங்க வீட்டுல யாருக்காவது முழுங்கறதுல பிரச்சனை இருந்ததுன்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட மீட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அப்ராப்ரியேட் இன்டர்வென்ஷன், அவங்களுக்கு என்ன ரைட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கலாம், இது எல்லாமே ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் தான் கொடுப்பாங்க.
ஸோ முழுங்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், வாயில போடுறோம் முழுங்குறோம் அப்படிங்கிறது. பட் அந்த முழுங்குறதுக்கு பின்னாடி ரொம்ப 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 பெரிய மெக்கானிசமே இருக்கு. அண்ட் முழுங்குறதுல பிரச்சனையை வந்து நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது. ஒன்ஸ் அது ரொம்ப சீரியஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் லங்ஸ்குள்ள போகலாம், அதனால ஒருத்தவங்களுடைய உயிருக்கு கூட பிரச்சனை வரலாம். ஸோ ரைட் டைம்ல நம்ம முழுங்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான ரைட் இன்டர்வென்ஷனை எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களோட லைஃபை கண்டிப்பா சேவ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து டிஸ்பாஜியா அப்படின்னா என்னங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் அவேர்னஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் பேச்சு, மொழி, முழுங்கிறது சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை சந்திக்க போறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். See ya.